வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. நாம் இன்றைய கதை நேரம் பகுதியினிலே கண்கள் ஈரமாக்கும் அரங்கன் கணக்கு கண்கள் ஈரமாக்கும் அரங்கன் கணக்கு நடந்தவை நம் 3 பேருடன் இருக்கட்டும் என்ற 2 தலைப்புகளில் ஒரு கதையினை காண இருக்கின்றோம். 2 தலைப்புகளுமே இந்த கதைக்கு பொருந்துகிறது. கண்கள் ஈரமாக்கும் அரங்கன் கணக்கு, நடந்தவை நம் 3 பேருடன் இருக்கட்டும். திரு பாசுமணி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையினை முகநூலில் படித்து அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நேரடியாக நாம் கதைக்கு செல்வோம் நேயர்களே. இது ஆன்மீகம் தொடர்புடைய ஒரு சிறுகதையாக மலர்ந்திருக்கிறது. வானம் பெரிதான மழைக்கு ஆயத்தமாகி இருந்தது. நல்ல வேளையாக வெங்கடேசன் பெருமழை பெய்ய ஆரம்பிக்கும் முன் அரங்கன் கோவிலை எட்டிவிட்டார். அவர் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதே கடல் புயல் மையம் கொண்டிருந்தது என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் கனத்த மழை பெய்யும் என்றும் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் அறிவிப்புகள் வர ஆரம்பித்திருந்தன. அதனால் காரில் 100 கிலோமீட்டர் தூர பயணம் செய்து அரங்கனை தரிசிப்பதற்கு வீட்டிலே பலத்த எதிர்ப்பு. இன்னொரு நாள் போனால் என்ன, அரங்கன் ஓடியா போயிடுவார், அங்கே தானே உட்காந்துருக்காரு. ஆனால் நவம்பர் 20ஆம் தேதி ஆன இன்று அரங்கனை தரிசிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன், நிச்சயமாக தரிசிக்காமல் இருக்க மாட்டேன் என்று அவர் பிடிவாதமாக கிளம்பி வெற்றிகரமான வழக்கமான மதிய நேரத்திலே வந்து சரியான நேரத்திலே சேர்ந்து விட்டார். கடந்த 10 ஆண்டுகளாக தொடரும் இந்த சந்திப்பை புயலும் மழையும் நிறுத்திவிட முடியுமா என்ன? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான சோதனைகள், தடங்கல்கள் அனைத்தும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உடல்நிலை சரியில்லாமை, கார் பழுது, வியாபார அவசரங்கள், திருமணங்கள், கெட்ட நிகழ்வுகள் என்று அந்தந்த சமயங்களில் ஏதாவது ஒரு தடை அவருக்கு முன்னே வந்து நிற்க, அதை எல்லாவற்றையும் அப்படியே பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர் அந்த நாளில் அரங்கனை தரிசித்துத்தான் வந்திருக்கிறார். இன்று கூட வருகையில் வழியெல்லாம் மழையால் ஒரே போக்குவரத்து நெருக்கடிதான். சில இடங்களில் நிறைய நின்று சில இடங்களில் ஊர்ந்துதான் வரவேண்டியிருந்தது. ஆனால் இதெல்லாம் அரங்கன் வைக்கும் பரீட்சைகள் அல்லவா? காரிலிருந்து இறங்கி வெங்கடேசன் அண்ணாந்து அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்டார். அரங்கனுடைய அந்த கோவில் மிக பழைய ஒரு கோவில். திருவிழா காலத்தை தவிர மற்ற நாட்களில் அதிகம் கூட்டம் காணாத ஒரு கோவில். கனத்த இரும்பு சங்கிலிகளும் பித்தளை குமிழ்களும் மரச்செதுக்கு சிற்பங்களும் கொண்ட உயரமான கோவில் கதவுகள் மதிய உச்சி பூஜை முடிந்து சாத்தப்பட்டு இருந்தது. ஆனால் வலது கதவின் கீழ்ப்பகுதியில் சிறிதாய் ஒரு சின்ன கதவு ஒன்று இழைக்கப்பட்டிருந்தது. அந்த கதவு இரவு வரை எப்பொழுதும் திறந்துதான் இருக்கும். அந்த சிறிய கதவு வழியாக வெங்கடேசன் கோவிலுக்குள் நுழைந்தார். உள்ளே பார்க்கும் பொழுது பெரிதாக யாரும் இல்லை. இனி மாலை 4 மணி வரையில் இப்படித்தான் இருக்கும். கோவிலில் கூட்டம் வெறிச்சோடி கிடக்கும் வேளை அது. அதன் பின் சில பக்தர்கள் தான் வருவார்கள். இப்பொழுது மணி 2:30. ஒரு 1.5 மணி நேரம் அரங்கனோடு தனியாக இருக்கலாம், மனதார பேசிக்கொண்டிருக்கலாம். வெங்கடேசன் எப்பொழுதுமே இந்த நேரத்தை தான் தேர்ந்தெடுத்து வருவார். இறைவனிடம் ஒப்பிக்க இந்த வருடத்திய கணக்கு நிறைய இருந்தது. அது கூட்டம் இருக்கும் பொழுது சாத்தியப்படுவதில்லை. பூசாரி உட்பட இடைஞ்சல் போலத்தான் அவருக்கு தோன்றும். கற்பாலங்களில் ஆன ஈரத்தரையில் சில இடங்களில் பாசி படர்ந்திருந்தது. கவனமாக அதிலே கால் வைத்து 3 முறை சுற்றிவிட்டு கருவறை முன் இருந்த உள் மண்டபத்திற்கு அவர் வந்தார். அரங்கன் கம்பி கதவுகளுக்கு பின்னால் கருவறையில் பள்ளி கொண்டிருந்தான். 2 பக்கமும் ஒளிர்ந்து கொண்டிருந்த விளக்குகள் கூடுமானவரை இருளை போக்க முயற்சி செய்து கொண்டிருந்தன. அரங்கனை மங்கலான ஒளியில் தரிசித்த பொழுது வெங்கடேசனுக்கு மனம் சிலிர்த்தது, அகம் குளிர்ந்தது, மனம் லேசானது. அரங்கா, உன்னுடைய பக்தன் வந்திருக்கேன். மண்டபத்தில் அரங்கனை ஒரு முறை வணங்கிவிட்டு அவனை பார்த்தபடியே அப்படியே உட்கார்ந்து விட்டார். ஓரிரு நிமிடங்களில்
இந்த உலகத்தை, இந்த காலத்தை, எங்கு இருக்கிறோம் என்பதை மறந்து அவர் வேறு ஒரு உலகத்துக்கு சென்று விடுகிறார். சரியாக 10 வருடங்களுக்கு முன்னால் இதே நவம்பர் 20ஆம் தேதி இதே நேரத்தில் இதே இடத்தில் அரங்கன் முன் கனத்த இதயத்துடன் வந்தவர் அவர். அந்த காலத்துக்கு அவருடைய மனம் சென்று விட்டது. இப்பொழுதைய வானம் போல் அன்று அவர் மனம் இருண்டிருந்தது. தற்கொலை செய்து கொள்ள மனம் தீர்மானித்திருந்தது. அதை நிறைவேற்ற அவர் சட்டைப்பையிலே ஒரு பாட்டில் விஷம் இருந்தது. வியாபாரத்திலே பெருத்த நஷ்டம், பல இடங்களில் பெரும் கடன், பல இடங்களிலிருந்தும் ஒருமித்த நெருக்கடி, அதிலிருந்து மீள வழி இல்லாமல் எல்லாமாகச் சேர்ந்து அவரை இந்த முடிவுக்கு வரவழைத்திருந்தது. மனைவிக்கு ஒரு மன்னிப்பு கடிதம், மனைவியையும் மகளையும் பார்த்து கொள்ளச் சொல்லி மாமனாருக்கு ஒரு உருக்கமான வேண்டுதல் கடிதமும் அவரது சட்டைப்பையிலே இருந்தது. அதே வேண்டுதலை தன் இஷ்ட தெய்வமான அரங்கனிடம் வேண்டிவிட்டு இறந்து போகத்தான் அந்த கோவிலுக்குள் அன்று அவர் வந்திருந்தார். அன்று அவர் அரங்கன் முன் குமரி 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 அழுதிருக்கிறார், கதறியிருக்கிறார், மனதார கதறியிருக்கிறார். அரங்கா, நான் நிறைய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன், நிறைய அஜாக்கிரதையாக இருந்திருக்கேன். அதனால தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். எல்லாத்தையும் உணர்ந்த எனக்கு இப்போது எல்லாம் தலைக்கு மேலே போயிடுச்சுது, தலைக்கு மேலே போயிடுச்சுது. காலம் கடந்த சூழலில் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இதை சரி பண்ணுறதுக்கு வழியே இல்லை. அத்தனை தவறும் என்னோட தான். என்னோட தவறுகளுக்காக என்னுடைய மனைவியும் மகளும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. உங்களை தயவு பண்ணி காப்பாற்று, தயவு பண்ணி காப்பாற்று. அவங்கள காப்பாற்றத்தான் மாமனாருக்கு தீர்க்காயிலையும் சக்தியையும் நீ கொடு. அது போது எனக்கு. அழுது ஓய்ந்து கண்களை துடைத்து கொண்டு அரங்கனிடமும் மனதார விடை பெற்று கொண்டு அவர் எழுந்து நகர்ந்தபோது காலை ஏதோ இடறியது. என்ன இது? ஒரு சிவந்த சிறிய ஒரு தோள்பை யாரோ விட்டு சென்றிருக்க வேண்டும். அந்த தோள்பையின் சிப் சற்றே விலகி உள்ளே கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிந்தது. ஒரு கணம் அவரது இதய துடிப்பு நின்று போனது. அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார், யாரையும் காணவில்லை. குனிந்து அந்த சிப்பை விலக்கி பார்த்தார். என்ன இருக்கிறது? கட்டுக்கட்டாக பணத்துடன் தங்க நகைகளும் இருந்தன. இதயம் சம்மட்டியாக அடிக்க ஆரம்பிக்க கோவிலை அவசரமாக ஒரு முறை அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தார். யாருமே இல்லை. அவருக்கு வியர்த்து போய்விட்டது. மறுபடி அரங்கன் முன் அமர்ந்து பணத்தை தோராயமாக கணக்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தது. தங்க நகைகள் சுமார் 50 பவுனாவது இருக்கும். அரங்கனை பார்த்தார். அரங்கன் படுத்தபடியே மந்தகாச புன்னகை பூத்தான். யாரோ இறைவனுக்கு தர வேண்டும் என்று இதை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்று அவருக்குடைய மனதுக்கு தோன்றியது. இறைவன் அவர் மீள ஒரு வழியை காண்பித்திருக்கிறான், வழியை காண்பித்திருக்கிறான். இதை வைத்துக்கொண்டு மறுபடியும் நீ ஆரம்பித்துழிலை என்று அரங்கன் சொல்வதாக ஒரு மனதுக்குள் தோணல். கலியுகத்தில் இவ்வளவு சீக்கிரம் கடவுள் கருணை காட்டுவது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. மீண்டும் அழுதார், அழுதார். அரங்கனை தொழுதார். அந்த பையை எடுத்து கொண்டு வந்தவர் விஷத்தை குப்பை தொட்டியிலே தூக்கி வீசிவிட்டார். சட்டை பையில் வைத்திருந்த கடிதங்களை கூட சுக்குநூறாக கிழித்து வீசி எறிந்துவிட்டு ஊருக்கு திரும்பிவிட்டார். அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்தது. கடன்களை தீர்த்துவிட்டு மீதி இருந்த பணத்தை தொழிலிலே போட்டு கவனமாகவும் கஷ்டப்பட்டும் கடுமையாக உழைத்தார். இறைவனுடைய முதலும் அவருடைய உழைப்பும் சேர்ந்ததால் மிக நல்ல பலன் கிடைத்தது. செல்வம் குவியத் தொடங்கியது. வந்த லாபத்தில் சரியாக பாதியை மட்டும் தனக்கு
வைத்து கொண்டார். மீதியை இது அரங்கனுடைய கணக்கு என்று நினைத்து தர்ம காரியங்களுக்கு செலவு செய்தார். அவரும் அரங்கனும் சேர்ந்த கூட்டணி அவரை மலைக்க வைக்கும் அளவுக்கு மிக பெரும் உயரத்துக்கு கொண்டு சேர்த்தது. ஆனால் அவர் பழைய தன்னுடைய நிலையை என்றுமே மறக்கவில்லை. ஒவ்வொரு வருடமும் சரியாக நவம்பர் 20ஆம் தேதி வந்து அரங்கனுக்கு நேரடியாக முன் அமர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி வணங்குவதில் தவறவே இல்லை. லாபத்தில் அரங்கனுடைய பங்கை எப்படியெல்லாம் செலவு செய்திருக்கிறார் என்று நேரடியாக வந்து அரங்கனோடு கணக்கை ஒப்புவிக்க தவறவே இல்லை. காலத்தை மறந்து அரங்கனுடன் இருந்த அந்த அமைதியை கலைக்கும் விதமாக வானம் இரைச்சலுடன் பொழிய ஆரம்பித்தது. மழை, இடி, கடுமையான இடி மின்னலடித்தது. யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்டது. ஓடி வந்த மனிதருக்கு ஒரு 60க்கும் மேற்பட்ட வயது இருக்கும். சாயம் போன சட்டையும் பழைய வேஷ்டியும் அணிந்திருந்தார். வந்தவர் தன் மேலே போட்டிருந்த துண்டால் தலையை துவட்டி கொண்டார். அவர் மழைக்கு ஒதுங்குபவர் போல அந்த உள்மண்டபத்தில் ஒதுங்கினாரே ஒழிய அரங்கன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அரங்கனுக்கு முதுகை காட்டியபடி நின்று கொண்டிருந்தார். தலை துவட்டி கொண்டிருந்தார். வெங்கடேசனுக்கு அரங்கனுடன் இருந்த அந்த இனிமையான தனிமை பறிபோனதால் அந்த மனிதருடைய வரவை அவரால் ரசிக்க முடியவில்லை. கோவில் என்பது யாரும் வரலாம், எப்பொழுதும் வரலாம். அரங்கனுக்கு அனைவரும் ஒன்றுதானே என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டவராக கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை செய்வது போல ஒரு பாவனை செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் மனம் அந்த பாவனையில் ஒன்றவில்லை. மழையுடன் இடிமின்னலும் சேர்ந்து கொண்டது. கண்களை மூடிக்கொண்டே இருக்க முடியாமல் சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்தார். அந்த முதியவர் அவரையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். வெங்கடேசன் கண்களை திறப்பதற்காகவே காத்திருந்தவர் போல உடனே கேட்டார், நீங்க வெங்கடேசன் தானே? வெங்கடேசன் பலவந்தமாய் புன்னகையை வரவழைத்து கொண்டு ஆமாங்க ஐயா என்று தலையாட்டினார். முதியவர் முகத்தில் மிகுந்த மரியாதை தெரிந்தது. உங்களை பற்றி பத்திரிகையில் நிறைய படிச்சிருக்கேன். ஏராளமான அனாதை ஆசிரமங்கள், இலவச முதியோர் உள்ளங்கள், ஏழைகள் படிப்புக்கு உதவித்தொகைன்னுட்டு எவ்வளவோ நல்ல காரியங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா. ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. உங்களை நான் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று அவர் பெருமையோடு கூற வெங்கடேசனுக்கு மனதுக்குள் கூச்சமாக இருந்தது. அடக்கத்துடன் அரங்கனை காண்பித்துவிட்டு சொன்னார், எல்லாம் அவன் போட்ட பிச்சை. நானா செய்கிறது எதுவும் கிடையாது. முதியவரினுடைய பார்வை அப்பொழுது கூட அரங்கன் பக்கம் போகவே இல்லை. அந்த உள்மண்டபத்தில் வைத்திருந்த உபயம் வெங்கடேசன் என்ற வாசகத்தின் மீது அவர் பார்வை தங்கியது. இந்த மண்டபம் கூட நீங்கள் தான் கட்டினது இல்லையா? ஒரு காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் மண்டபம்லாம் வசதியாக இல்லை. வெங்கடேசன் சங்கோஜத்துடன் தலையை அசைத்தார். பின் தயக்கத்தோடு சொன்னார், ஐயா, என்ன எல்லாம் அவன் கொடுத்ததில் இதை கட்டிட்டு உபயம் அப்படின்னு சொல்லி என்னோட பேரை போட்டது சரியில்லைங்க ஐயா. ஆனால் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னோட பேரை போட்டு வச்சுட்டாங்க. முதியவர் முகத்தில் தெரிந்த மரியாதை கூடியது. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு அவர் கை கூப்பினார். பின் சிநேகத்துடன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். என் பேர் ராமமூர்த்தி, பக்கத்து ஊரில் தான் இருக்கேன். அங்கே ஒரு தனியார் கம்பெனியில் ஸ்டோர் கீப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெங்கடேசனும் கை கூப்பினார். நீங்கள் அதிர்ஷ்டசாலி, பக்கத்து ஊர்லேயே இருக்கீங்க. எப்போ வேணும்னாலும் ஓடி வந்து இங்கே அரங்கனை தாராளமாக மனமுருக தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கே. இப்பொழுது முதியவருடைய முகம் சுருங்கியது. மெல்லச் சொன்னார், நானா? இந்த கோயிலுக்கா? நான் இங்கே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அரங்கன் சந்நிதியை கோவில் என்று சொல்லாமல் இந்த இடம் என்று அவர் சொன்ன விதமும் வெங்கடேசனை நிறையவே பாதித்தது. அவருடைய முக பாவனையிலேயே அதை புரிந்து கொண்ட ராமமூர்த்தி குரலை சற்று மென்மையாக்கி கொண்டு சொன்னார்,
உங்களுக்கு வேணாக்கா இவன் கடவுளாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், நல்லது நிறைய செஞ்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் திருடன், திருடன், தண்டிக்க முடியாத ஒரு திருடன். முதல்லலாம் நான் இங்கே தான் அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய தாத்தா, அப்பா, நான் எல்லாரும் வம்சமாக இங்கே வந்து இந்த கோயிலை கும்பிட்டவங்க தான், இந்த அரங்கனை கும்பிட்டவங்க தான். ஆனால் 10 வருஷமாக நான் இவனை வணங்குறதை நிறுத்தி வச்சுட்டேன். சுத்தமாக இங்கே வர்றதும் கிடையாது, கும்பிட்றதும் கிடையாது. இப்போ கூட கோயிலுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். வேறொரு வேலையாக அந்த ஊருக்கு வந்தேன். வேலையை முடிச்சுட்டு திரும்ப போகிற நேரத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்துருச்சு. சரியாக மழை பிடிச்சிக்கிடுச்சு. இந்த பக்கம் ஓடி வந்தேன்னா பக்கத்தில் ஒதுங்கிறதுக்கு எனக்கு எந்த கட்டடமும் இல்லை. அதனால தான் என்ன அறியாமல் பழைய பழக்க தோஷத்தில் இந்த கட்டடத்துக்குள்ளே வந்துட்டேன். வெங்கடேசன் திகைப்புடன் அவரை பார்த்தார். அரங்கன் சந்நிதியில் நின்று கொண்டு அரங்கனையே பழித்து பேசும் அந்த முதியவரினுடைய செயல் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. கோபத்தை பேச்சில் காண்பிக்க கூடாது என்று எண்ணியவராக இயல்பான குரலில் கேட்டார். ஐயா, இந்த அரங்கன் அப்படி அப்படி என்னதான் உங்களுக்கு பண்ணிட்டான்? ராமமூர்த்தி உடனடியாக பதில் சொல்லவில்லை. அரங்கனை பார்க்கவும் பிடிக்காதவராய் பெய்கின்ற மழையே சிறிது நேரம் வேடிக்கை பார்த்துவிட்டு மெல்லச் சொன்னார். மாளிகையில் மிகப்பெரிய மாளிகையில் இருந்த என்ன ஒரே நாளில் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாயா, நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டான். வெங்கடேசன் திகைப்போடு அவரை பார்த்தார். மழை குறைவது போல் தெரியவில்லை, ஆக்ரோஷத்துடன் பெய்து கொண்டிருந்தது. ராமமூர்த்தி பெய்யும் மழையை பார்த்தபடியே தளர்ந்த குரலில் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் பாம்பேயில் நல்ல விதமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான், என்னுடைய மனைவி, 2 மகன்கள், ஒரு மகள், எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். மூத்த மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் செஞ்சு முடிச்சிருந்தேன். கடைசி பையன் மகள் பிறந்து ஒரு 10 வருஷம் கழித்து பிறந்தவன். பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போது பாம்பேயில் தொழில் மந்தமாக போயிடுச்சுது, கலவரங்கள் அதிகமாக போயிடுச்சுது. அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து புதுசாக தொழில் ஆரம்பித்தோம்னாக்கா என்னங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுது. தமிழ்நாட்டில் இந்த மன விற்பனை நல்லா போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதில் பணம் போட்டாக்கா நல்ல லாபம் வரும் அப்படின்னு சில பேர் எனக்கு யோசனை சொன்னாங்க. எல்லாத்தையும் விற்றுட்டு பணத்தோட தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படியே ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாமான்னு இங்கே வந்து குலதெய்வமான இந்த அரங்கன்ட்ட பூ போட்டு பார்த்து உத்தரவு கேட்டேன். செய்யின்னு பதில் வந்துச்சு. மலிவான விலையில் நல்ல இடத்துல வீடு கட்டி விற்கிறதுக்கு 12 ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்துச்சுது. விற்கிறவன் என்ன சொன்னான்? கணக்கில் நான் கம்மியாக தான் காமிப்பேன், பெரும்பகுதியை ரொக்கமாக தான் கேஷாக தான் தரணும்னு சொன்னான். அப்படியே பணத்தையும் போதாததுக்கு இருந்த நகைகளையும் எடுத்துக்கிட்டு இதே நவம்பர் மாதம் இதே 20ஆம் தேதி இவனை பார்க்கறதுக்காக வந்து வணங்கி கும்பிட்டுட்டு வியாபாரத்தை முடிக்கிறதுக்காக முதல்ல இந்த இடத்துக்கு வந்தேன். வெங்கடேசனுடைய இதயத்தை ஏதோ ஒன்று கனமாக அழுத்தியது போல அவர் உணர்ந்தார். அதை கவனிக்காமல் மழையில் கடந்த காலத்திலும் லயித்தபடி ராமமூர்த்தி தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். வந்த நேரம் கூட கிட்டத்தட்ட இதே நேரம்தான். சாயங்காலம் பூசாரி வந்து தீபாராதனை காட்டுற வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதனால் அவரை ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்புனேன். ஒரு பெரிய பையில் பாதுகாப்புக்காக உள்ள துணிமணி எல்லாம் வச்சு பணம், இந்த நகை வச்ச அந்த சின்னோண்டு சிவப்பு தோல் பையை மட்டும் பாதுகாப்பாக வச்சுருந்தேன். அதை எடுத்து அவனுக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டேன். வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கும்பிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்தவன் பைக்குள்ளே வைக்கிறதுக்கு எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. பெரிய பையில் அதை எடுத்து வச்சுட்டதான் நினச்சிட்டு கிளம்பிட்டேன். நிலம் வைக்கிறவன்ட்ட போனதுக்கு அப்புறம்தான் அந்த பையை எடுத்து பார்க்குறப்போ
அந்த சிவப்பு பேக்கை, லெதர் பேக்கை இங்கே கோயிலை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு கண்டுபிடிச்சேன். உடனே திரும்பி இங்கே ஓடி வந்தேன். அரங்கனுக்கு முன்னாடி வச்ச பணம் அவனோட கண்காணிப்பில் பத்திரமா இருக்குங்கிற நம்பிக்கை என் மனசு பூரா இருந்துச்சுது. ஆனாக்கா என்ன நடந்துச்சு? இங்கே வந்தப்போ அந்த பை மாயமா போயிடுச்சுது. எதுவும் இல்லை. யாரோ தூட்டு போயிட்டாங்க. வெங்கடேசனின் இதயத்தை அழுத்த ஆரம்பித்த கணம் இப்பொழுது இமயமாக மாறியது. சரியாக அவரால் மூச்சு விடக்கூட அவரால் முடியவில்லை. ராமமூர்த்தியினுடைய குரல் கரகரக்க ஆரம்பித்தது. பணம் எத்தனை தேடியும் கிடைக்கல. பணம் போனதோட எல்லாம் போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனால் அப்படித்தான் ஆனதுச்சு. மூத்த மகள் பேரில் நான் சேர்த்து வச்சிருந்த சொத்தை தவிர எல்லாவற்றையும் இந்த வியாபாரத்தை சரி கட்டுறதுக்காக அவங்க பேரில் இருந்த சொத்தை எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். பணம் காணா போயிட்டுது, உங்கள் பேரில் எழுதி வச்சிருக்கிற சொத்தை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க 2 பேருமே கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. பெத்த பிள்ளைங்களே அப்படி செய்வாங்கங்கிறத என்னால் நம்ப முடியல, சீரணிக்க முடியல. மற்ற உறவுகள், நட்பு எல்லாம் அப்படியே உதிர்ந்து போயிடுச்சு. நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய சின்ன மகனும் நடுத்தரில் வந்து நின்னோம். நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? இவனை வழங்குறதுக்காக இங்கே வந்தனே, அது ஒன்று தான் நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. இவனோட முன்னாடி தான் நான் விட்டு போன என்னோட பணத்தை எனக்கு காப்பாற்றி தர தெரியாதவன் இந்த உலகத்தையே காப்பாற்றுவானா? இவனை நம்பி இவனை கும்பிட்டுட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தவன் பணத்தை மறந்துட்டு போயிட்டேன். என்னுடைய பணத்தை காப்பாற்றவன் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறானா? சொல்லுங்க. வெங்கடேசன் இப்பொழுது உள்ளே மனதளவில் நொறுங்கிக் கொண்டிருந்தார். ஒரு மனிதனை குடும்பத்தோடு நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டுத்தான் அவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த அப்பாவி மனிதரின் அழிவில்தான் இன்று பெரியதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உள்மண்டபத்தின் சுவரில் இருக்கக்கூடிய உபயம் வெங்கடேசன் என்ற வாசகம் அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தது. இத்தனை காலமாக அரங்கனிடம் வந்து கணக்கு ஒப்பித்தவர் இந்த கணக்கை எங்கே போய் சொல்ல முடியும்? என்ன கணக்கு இது? பாவக்கணக்கு அல்லவா? வெங்கடேசனை பார்த்தபோது ஏதோ ஒரு விபரீதம் நடப்பது ராமமூர்த்திக்கு விளங்கியது. அவருடைய முகத்தில் தெரிந்த பெரும் வலியைக் கண்டு ராமமூர்த்தி பயந்து போய்விட்டார். வெங்கடேசனுக்கு மாரடைப்பு வந்து விட்டதா என்ற சந்தேகம் வலுக்க வேகமாக அவர் அருகே வந்து கேட்டார். ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சுது? ஏதாவது உடம்பு சரியில்லைங்களா? சொல்லப்போவதை கேட்டுவிட்டால் இந்த கருணை அந்த மனிதரிடம் இருந்து பறந்து போகும் என்பதில் வெங்கடேசனுக்கு சிறிது கூட சந்தேகமே இல்லை. ஆனால் அரங்கன் முன்னால் 10 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்த அந்த பாவக்கணக்கு அவனுடைய சந்நிதியில், அவன் முன்னிலையில் இன்று தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் வெங்கடேசன் உறுதியாக இருந்தார். அந்த பணத்தை யாராவது தவறுதலாக விட்டு போயிருக்கக்கூடும் என்ற அறிவுபூர்வமான எண்ணம் தோன்றாததற்கு காரணம் தன்னுடைய அப்போதைய சுயநலம் என்று இன்று விளங்கியது. யாரோ வேண்டுமென்று விட்டு போயிருக்க வேண்டும் என்று நினைத்தது அப்போதைய நிலைமைக்கு வசதியாக இருந்ததாக இப்பொழுது உணர்ந்தார். ஆனால் பிழைக்க வழி கிடைத்தது என்று அன்று நினைத்தாரே ஒழிய ஒருவர் பிழைப்பில் மண்ணை அள்ளி போடுவோம் என்று அவர் நினைத்திருக்கவே இல்லை. அப்படியே குனிந்து அந்த மனிதரின் கால்களை கெட்டியாக தன் 2 கைகளாலும் பிடித்து கொண்டார். ராமமூர்த்தி இப்பொழுது பதறிப்போய்விட்டார். ஐயா என்னங்கய்யா இது என்று கால்களை பின்னுக்கு இழுக்க முயற்சி செய்தார். ஆனால் வெங்கடேசன் அவர் கால்களை விடுவதாக இல்லை. இந்த பாவியை மன்னிச்சிருங்க ஐயா, என்னை தயவு பண்ணி மன்னிச்சிருங்க ஐயா. ராமமூர்த்தி குழப்பத்துடனும் தர்ம சங்கடத்துடனும் கேட்டார். எதுக்கு ஐயா? நான் எதுக்கையா உங்களை மன்னிக்கணும்? ராமமூர்த்தியினுடைய கால்களை பிடித்தபடியே வெங்கடேசன் 10 வருடத்துக்கு முந்தைய நவம்பர் 20 நடந்ததை
ஒன்று விடாமல் வரி வரியாகச் சொல்ல ஆரம்பித்தார். வெளியே பெய்த மழையை ஒன்றும் இல்லாதது ஆக்கியது வெங்கடேசனுடைய கண்ணீர். எதையும் மறைக்காமல் வெங்கடேசன் சொன்னதை பேச்சிழந்து கேட்டுக்கொண்டிருந்தார் ராமமூர்த்தி. கடைசியில் வெங்கடேசன் கதறியபடியே சொன்னார், ஐயா ஐயா, எல்லாத்தையும் நான் திருப்பி தந்துடுறேன் ஐயா. நீங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்குங்க ஐயா. இந்த 10 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு மட்டும் என்னால் பரிகாரம் செய்ய முடியாது ஐயா. என்னை மன்னிச்சிருங்க, தயவு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க ஐயா. அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. கண்ணீரால் ராமமூர்த்தியின் கால்களை கழுவியபடியே அவர் கூனி குறுகி போயிருந்தார். ராமமூர்த்தியினுடைய பார்வை முதன்முறையாக அரங்கன் பக்கம் திரும்பியது. அரங்கனை வெறித்து பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார். அவருடைய மனதிலே ஏராளமான எண்ணங்களும் உணர்வுகளும் அலையலையாக வந்து மோதியது. அவர் நீண்ட நேரம் பேசவே இல்லை. ஒரு கனத்த மௌனம் அங்கே நிலவிக் கொண்டிருந்தது. அவர் ஒன்றும் சொல்லாதது வெங்கடேசனை மேலும் துக்கப்படுத்தியது. அவர் சொன்னார், ஐயா ஐயா, ஏதாவது சொல்லுங்க ஐயா, என்னை எப்படி வேணுமானாலும் திட்டுங்க ஐயா. ஐயா, கடவுளை திட்டிடாதீங்க ஐயா, அரங்கனை திட்டிடாதீங்க ஐயா. எல்லா தவறு என்னோடது தான். என்னுடைய வடிகட்டிய சுயநலம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் என் கூட வாங்க. நான் இது வரைக்கும் சம்பாரித்த அவ்வளவு பணத்தையும் அப்படியே நான் உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துட்றேன் ஐயா. சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இந்த பாவியை தயவு பண்ணி மன்னியுங்க ஐயா, தயவு பண்ணி மன்னியுங்க. அரங்கனை பார்த்தபடியே சிலையாக நின்றிருந்த ராமமூர்த்தி அப்பொழுதும் எதுவுமே பேசவில்லை. ஆழ்ந்த யோசனையில் அவர் மூழ்கியிருந்தார். வெங்கடேசனுக்கு அவர் ஏதாவது சொல்லாவிட்டால் பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது. ஐயா ஐயா ஐயா, என்னையா யோசிக்கிறீங்க? இந்த பாவியை மன்னிக்கிறதுக்கு கூட நான் ஏத்தம் இல்லைன்னு மனசில் நினைக்கிறீங்களா ஐயா என்றார். ராமமூர்த்தி மெல்ல வெங்கடேசனுடைய பக்கம் திரும்பினார். இரு கைகளாலும் அவரை பிடித்து எழுப்பினார். ஐயா, நீங்கள் ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? நடந்ததை இப்போ இன்னொரு தடவை யோசித்து பார்த்தோம்னாக்கா எனக்கு உங்களையோ அரங்கனையோ தப்பு சொல்கிறதுக்கு தோணலையா. வெங்கடேசன் இப்பொழுது திகைத்து போனார். ஐயா, என்ன சொல்கிறீங்க ஐயா? அந்த பணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி இத்தனை நல்ல காரியங்களுக்கு நான் நிச்சயமாக பயன்படுத்தியிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பெரிய மனசாக எனக்கு இருந்ததே கிடையாது. அவ்வளவு தாராளமான மனசு உள்ளவனாக கிடையாது. உங்ககிட்ட அந்த பணம் வந்ததுனால தான் இவ்வளவு நல்ல காரியம் நடந்திருக்குது. அதனால தான் அரங்கன் அந்த பணத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஒரு விதத்தில் அந்த பணம் என் கையை விட்டு போனது நல்லதுதான்னு எனக்கு இப்போ தோணுது. வெங்கடேசன், பணத்துக்காக என்னை ஒட்டி இருந்த உறவுகள், நட்புகள் அந்த பணத்தோடு போய் உண்மையான உறவுகளும் நட்புகளும் மட்டும்தான் என் வாழ்க்கையில் மிஞ்சினது. ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தோம்னாக்கா அருமையான ஒரு நிகழ்வு இல்லையா? இல்லாட்டா என்ன நடந்திருக்கும்? இருக்கக்கூடிய போலிகள் எல்லாத்தையும் நிஜம்னு நான் கடைசி காலம் வரைக்கும் ஏமாந்து போயிருப்பேன். அந்த வகையில் அரங்கன் எனக்கு உதவி தான் செஞ்சுருக்கான். இது தாண்டா நிஜம், நிஜத்தை மட்டும் கொண்டாடுடான்னு எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கான். ஐயா, என்ன என்று வெங்கடேசன் திகைத்தார். இப்பொழுது ராமமூர்த்தி கனிவாக சொன்னார், உங்களை நான் சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை ஐயா. இப்போ யோசித்து பார்த்தா கூட என் வாழ்க்கையில் செல்வம் தான் போனதே ஒழிய மற்றபடி இவனோட அருளால் எல்லாமே நல்லா தான் நடந்திருக்கு. குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு சம்பாதிக்க எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. பணம் இல்லாததுனால படித்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் கடைசி பையன் ரொம்ப நல்லா படித்தான். அவனுக்கு பேங்க்கில் ஒரு வேலை கிடச்சி இப்போது அவன் என்னையும் என் மனைவியும் நல்லா தான் பார்த்துக்கிறான். என்னை வேலைக்கு போவனான்னு அவன் எவ்வளவோ பிடிவாத பிடிச்சி தடுத்துக்கிட்டு தான் இருக்கான். நான் தான் சும்மா இருக்க முடியாமல் பொழுதுபோக்காக இருக்கட்டும், ஒரு வருமானம் வரட்டுமேனு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதனால் ஆரோக்கியமாக இருக்கேன். என்கிட்ட இப்போது பணம் அதிகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால்
வாழ்க்கையை கௌரவமாக ஓட்டுறதுக்கு தேவையான அளவு பணம் என் கையில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே மனசில் நிம்மதி இருக்குது. நிம்மதி இருக்குது. அந்த நிம்மதிக்கு மேலே என்னையா வேணும்? அதை சொல்லுங்க. வெங்கடேசன் அந்த வார்த்தைகளில் மேலும் நொறுங்கி போய்விட்டார். ஐயோ கடவுளே, இத்தனை நல்ல மனுஷன், அவரோட பணத்தை நம்ம எடுத்துட்டு ஓடணுமே, இது ஒரு திருட்டுக்கு அல்லவா சமானம் என்று அவருடைய மனதிலே தோன்றியது. ஐயா, நான் ஒரு திருடன். இந்த திருடனுக்கு பரிவா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட பாவக்கணக்கை நான் எங்கேயா நான் போய் சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன் என்று உடைந்த குரலிலே கதறினார் வெங்கடேசன். இப்பொழுது ராமமூர்த்தி அந்த நல்ல மனிதரை இறுக கட்டி அணைத்து கொண்டார். வெங்கடேசன், நான் சொல்கிறத கேட்குறீங்களா? இது பாவக்கணக்கு கிடையாது, இது அரங்கனுடைய கணக்கு. அவன் சரியான கணக்கு தான் போட்டிருக்கான். என்னட்டேருந்து பணத்தை எடுத்து அரங்க உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான், நல்லது செஞ்சுருக்கான். அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது செஞ்சுருக்கான். நான் தான் இத்தனை நாள் இது புரியாமல் அவன் மேலே கோபமாக இருந்திருக்கேன். நீங்கள் என்னை சபிக்காமல் இந்த அளவு பெருந்தன்மை காட்டினதை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன். நீங்கள் நிஜமாகவே பெரிய மனிதர். நீங்கள் இப்போவே கூட என் கூட வந்தீங்கன்னாக்கா நான் அவ்வளவு பணத்தையும் சொத்துக்களையும் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவேன். என்னோடய ஆடிட்டர்கிட்ட பேசி முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம் என்று வெங்கடேசன் ஆத்வார்த்தமாக சொன்னார். ஐயா, நான் தான் கணக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டேனே. பணம் திரும்பி வந்தது தெரிஞ்சால் என்ன நடக்கும்? என்னட்டேந்து உதிர்ந்து போன உறவுகள், நட்புகள் வெக்கமே இல்லாமல் திரும்ப வந்து ஒட்டிக்கும். என் மனைவிக்கு ரொம்ப இலகின மனசு. நான் ஏற்று காட்டினா கூட அவள் ஏற்றுக்குவா. நானும் வேறு வழி இல்லாமல் சகிச்சுக்கிட்டு தான் வேடிக்கை பார்க்க வேண்டி இருக்கும். பணம் இனி எனக்கு நல்லது செய்கிறத விட கெட்டது தான் அதிகம் செய்யும். ராமமூர்த்தி புன்னகையோடு சொன்னார். வெங்கடேசன் திகைப்புடனும் விவரிக்க முடியாத பிரமிப்போடும் ராமமூர்த்தியை பார்த்தார். ராமமூர்த்தி அவரிடம் நிறைந்த மனதுடன் தொடர்ந்து சொன்னார். அரங்கனோட அருளாலே உங்கள் வியாபாரம் இனியும் தொடர்ந்து நல்லா நடக்கணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இதே மாதிரி நல்லதை நிறைய செய்யுங்க. உங்கள் கணக்கை அரங்கன்ட்ட எப்பையும் போல வந்து ஒப்புவிச்சிட்டு போங்க. அது போதும். இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள மாத்திரம் இருக்கட்டும். வெளியில் யாருக்கும் தயவு பண்ணி சொல்ல வேண்டாம். வெங்கடேசனிடம் சொல்லிவிட்டு தெளிந்த மனத்துடன் 10 வருடங்கள் கழித்து அரங்கனை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் ராமமூர்த்தி. சொல்ல வார்த்தைகள் எதுவும் கிடைக்காமல் சிலையாக நின்றிருந்தார் வெங்கடேசன். மௌன சாட்சியாய் அங்கு பெருமழை பெய்து கொண்டிருக்க மாறாத புன்னகையுடன் தன் 2 பக்தர்களையும் பார்த்து கொண்டிருந்தான் அரங்கன் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. கண் கலங்க வைக்கும் இந்த பதிவினை பதிவு செய்தவர் திரு பாசுமணி அவர்கள். என்ன நண்பர்களே, அரங்கன் தொடர்புடைய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.